கிச்சா சுதீப், வரலட்சுமி சரத்குமார் இவங்க 2 பேர் நடிப்பில் கன்னட தமிழ் டப்பிங் படமாக இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்கிற மேக்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சிம்பிள் கதை தான். ஒரு நாள் நைட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்க போகிற சம்பவங்கள் தான். அரசியல்வாதி பசங்க 2 பேர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அதனாலேயே இவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு கொண்டு வராங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் 2 மாதம் சஸ்பென்ஸ்க்கு அப்புறம் நம்ம கிச்சா சுதீப் ரீஎன்ட்ரி கொடுக்கிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த 2 அரசியல்வாதி பசங்களும் இறந்து போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசியல்வாதி அவன் இந்த போலீஸ் ஸ்டேஷனையே காலி பண்ண பார்க்க நம்ம ஹீரோக்கும் அந்த அரசியல்வாதிக்குமான சண்டை தான் இந்த மேக்ஸ் படமே. இதற்கிடையில வரலட்சுமி சரத்குமார் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வில்லன் வேலையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த மேக்ஸ் படத்தோட கதையாவே இருக்கு. கைதி படத்தோட பட்டி டிங்கரிங் தான் இந்த மேக்ஸ் படம்னே சொல்லலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸும் தமிழ் டப்பிங்ல கேட்க நல்லாவே இருக்கு. விஷுவலா இந்த படத்தை கிராண்டா எடுத்திருக்காங்க. அந்த போலீஸ் ஜெயில ஒரு உண்மையான தத்ரூபமாவே எடுத்திருக்காங்க. கைதி படத்துல எப்படி ஒரு நாள் நைட்ல நடக்கிற ஸ்டோரியோ அதே டைப்ல தான் இந்த மேக்ஸ் படையும் ஒரு நாள் நைட்ல நடக்கிற ஸ்டோரியா இருக்கு. அதனாலே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கிச்சா சுதீப்க்கு ரொம்ப நாள் கழிச்சு ஆக்ஷன் படமா கம்பேக்கா கொடுத்திருக்காரு. வரலட்சுமி இவங்களுக்கு எப்பவுமே வில்லன் கேரக்டர் செட் ஆகும். அதே மாதிரி மேக்ஸ் படத்துலயும் வில்லன் கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த மேக்ஸ் படம் பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்க ஒருத்தான படம் தான் இந்த மேக்ஸ் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த மேக்ஸ்.